வீடு திரும்பிய மனிதன் ஒருவன் தன் மனைவியும் வேலைக்காரனும் படுக்கையில் ஒன்றாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான். அதிலிருந்து ஆரம்பிக்கும் இந்த வீடியோ நம்மை எத்தனை விஷயங்களை பற்றி ஆழ்ந்து யோசிக்க வைக்கிறது. தரோ கோயிங் என்கிற அழகான வார்த்தையை இந்த வீடியோல ஓஷோ அடிக்கடி பயன்படுத்துவதின் காரணம் என்ன? அதாவது வாழ்க்கையை நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ்வதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் அதில் முழுமையாக இருப்பதை குறிக்கின்ற இந்த சொல்லுக்கு இந்த வீடியோ அதிகமாக அழுத்தம் கொடுப்பது ஏன்? இரண்டு வகையான மனிதர்கள். அதாவது முதல் வகை, வாழ்க்கையில் மரணம் ஆபத்து எந்த வினாடியிலும் வரலாம் என்பதை உணர்ந்து வாழும் மனிதர்கள். இரண்டாவது வகை மனிதர்கள், நம்முடைய எதிர்காலத்தை மரணம் எந்த நேரமும் வந்து தவிடுபடியாக்கிவிடும் என்பதே தெரியாமல் கனவுகள் கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கும் மனிதர்களை பற்றி இந்த வீடியோல ஓஷோ என்ன சொல்கிறார்? It happened once. ஒரு சிறந்த போர் வீரன் வீடு திரும்பிய போது வீட்டு வேலைக்காரன் தன்னுடைய மனைவியோடு படுக்கை அறையில் இருப்பதை பார்த்து அதிர்ந்து போனான். இவனோ மிகச்சிறந்த போர் வீரன். வீரர்களுக்கு என்று ஒரு தனி பழக்க வழக்கம், தனி வழி உண்டு. They have their own ways. அந்த வீரன் வேலைக்காரனிடம், உன் தலையை இப்போது உடனே வெட்டுவது ஒன்றுதான் நான் உனக்கு கொடுக்க வேண்டிய ஒரே தண்டனை. ஆனால் என் போன்ற போர் வீரனால் அப்படி செய்ய முடியாது. நீ வெளியே வந்து ஒரு வாளை எடுத்து என்னோடு சண்டையிடு. உயிர் வாழ்வதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னான். அந்த பாவப்பட்ட வேலைக்காரன், நீங்கள் அதற்கு என் தலையை வெட்டி விடுவதுதான் நல்லது. காரணம், நீங்கள் தலை சிறந்த போர் வீரன். எனக்கோ இந்த வாளை எப்படி பிடிக்க வேண்டும் என்று கூட தெரியாது. என்னை கேலி செய்யாதீர்கள் என்றான். ஆனால் இந்த வீரன் விடுவதாக இல்லை. எனவே அவன், நீ வாழ் பயிற்சி எடுத்துக்கொள்ள விரும்பினார், சில நாட்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டு படித்து விட்டு வா. உன்னை நான் ஒரு சிறப்பான ஆசானிடம் அனுப்பி வைக்கிறேன். நன்றாக கற்றுக்கொள். ஆனால் என்னோடு சண்டையிட்டே ஆக வேண்டும். யார் ஜெயிக்கிறார்களோ என் மனைவி அவருக்குத்தான் என்று சொன்னான். வேலைக்காரனுக்கு தன்னுடைய எஜமான் மனதை மாற்றவே போவதில்லை என்பது நன்றாகவே தெரிந்தது. எனவே அந்த வாழ்பயிற்சி கற்றுக் கொடுக்கும் குருநாதரை சென்று சந்தித்தான். குருநாதர், கவலைப்படாதே, நீ ஒன்றும் கற்றுக்கொள்ள தேவையில்லை. உன்னுடைய எஜமானனும் என்னுடைய மாணவன்தான். எனக்கு அவனை பற்றி நன்றாக தெரியும். வாழ்வித்தையை பொறுத்தவரையில் என்னால் கூட அவனை தோற்கடிக்க முடியாது. அவன் இந்த கலைக்குள் மிக ஆழமாக சென்று விட்டான். நீ கற்றுக்கொள்வதை மறந்துவிடு. இந்த பயிற்சியை எடுத்தால் அது உனக்கு ஆபத்து. சிறிய அளவு பயிற்சி எடுத்தால் கூட போதும், நீ தொலைந்தாய் என்றார். அதற்கு வேலைக்காரன், பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான். குருநாதர் அவனிடம், என்னால் உனக்கு ஒன்று மட்டும் சொல்ல முடியும். வாளை கையில் எடு. இதை இப்படித்தான் பிடிக்க வேண்டும். போய் உன்னுடைய எஜமானனை வெளியே வரச் சொல்லி சவால் விடு. நிச்சயமாக உன் உயிர் ஆபத்தில் தான் இருக்கிறது. ஆனால் இப்போது இதிலிருந்து தப்பிக்க வேறு வழியே இல்லை. இருக்கிற சூழ்நிலையில் உன்னை காப்பாற்றிக் கொள்ள எது வேண்டுமானாலும் செய். வாளை கைகளில் கெட்டியாக பிடித்துக்கொள். உன் எஜமானனை உனக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படி தாக்கு. இந்த வழியில் நீ உன்னுடைய செயலில் முழுமையாக இருப்பாய். You will be more thoroughgoing. காரணம், உன் மனது எது தவறு எது சரி என்று பிளவுபடாமல் இருக்கும். எந்த அடியை எடுத்து வைப்பது, எந்த அடியை எடுத்து வைக்க கூடாது என்ற குழப்பம் உனக்கு இருக்காது. இது போன்ற சூழ்நிலையில் வாளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில் அறியாமை இருப்பதே உனக்கு நல்லது. உனக்கு ஞாபகத்தில் இருக்க வேண்டியது எல்லாம் உன் வாழ்க்கை பெரிய ஆபத்தில் இருக்கிறது என்பது மட்டும்தான். So be thoroughgoing. முழு கவனமும் அங்கே இருக்கட்டும். காரணம், இந்த கலையை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது. எனவே நீ எடுத்து வைக்கும் அடி எதுவும் தவறாக இருக்க போவதில்லை. எல்லாமே சரியாக இருக்கும். நானும் இந்த சண்டையை பார்க்க வருகிறேன் என்று சொன்னார். வீரனுக்கு வேலைக்காரன் இவ்வளவு சீக்கிரமாக சண்டைக்கு தயாராகி வந்தது ஆச்சரியமாக இருந்தது. இந்த பயிற்சி எடுப்பதற்கு பல வருடங்கள் ஆகும். அதுவும் இவனுடன் தன்னுடைய குருநாதரும் சேர்ந்து வந்திருக்கிறார்.
குருநாதர் வீரனிடம், நான் இந்த வினோதமான நிகழ்வை பார்க்க வந்திருக்கிறேன். அதாவது ஒரு தலை சிறந்த வீரனுக்கும் வாளை எப்படி பிடிக்க வேண்டும் என்று கூட தெரியாத மனிதனுக்கும் நடுவில் நடக்கும் சண்டை இது. ஆனால் நீ அலர்ட்டாகவும் மிகுந்த விழிப்புடனும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். காரணம், உன்னுடைய வேலைக்காரன் இந்த சண்டையின் போது உன்னை விட முழு கவனத்துடன் இருக்க போகிறான். He is going to be more thoroughgoing than you are. காரணம், நீ உன்னுடைய நீண்டகால பயிற்சியை, உன்னுடைய நாலேஜை நம்பி இருக்க போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி உனக்கு சிறிதும் பயம் இருக்காது. நீ ஒருவித பாதுகாப்பாக உணர்வாய். அந்த உணர்வு அவனுக்கு கிடையாது. He is absolutely insecure. எனவே மிகுந்த விழிப்போடும் முழு கவனத்தோடும் இரு. Because he is going to be more thoroughgoing than you are. நீ உன்னுடைய வாழ்பயிற்சியில் உள்ள அறிவை நம்பி இருப்பாய் என்றார். சண்டை ஆரம்பித்தது. வீரனுக்கு பயம் தொற்றிக்கொண்டது. வேலைக்காரன் இவனை கண்களை மூடிக்கொண்டு பைத்தியக்காரன் போல் தான் என்ன செய்கிறோம் என்று கூட தெரியாமல் தாக்க ஆரம்பித்தான். வீரன் ஒவ்வொரு முறையும் பின்னால் நகர்ந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியிருந்தது. வேலைக்காரன் தாக்குவது போல் எந்த வீரனும் சண்டையிட்டு இவன் பார்த்ததில்லை. ஒவ்வொரு வீரனுக்கும் தனிப்பட்ட ஒழுக்கம் இருக்கும். ஆனால் இந்த அறிவில்லாதவனுக்கோ ஒன்றுமில்லை. கடைசியாக பின்னோக்கியே வந்து வீட்டை சுற்றி இருந்த சுவர் வரை வந்து விட்டான். வேலைக்காரன் எஜமானனை சுவற்றில் தள்ளினான். உடனே எஜமானன், கொஞ்சம் பொறு, துரோகம் செய்கிற மனைவிக்காக என்னுடைய உயிரை இப்படி இழக்க விரும்பவில்லை. நீயே அவளை வைத்துக்கொள். மிகச்சிறந்த வீரர்கள் கூட என்னிடம் சண்டை போட்டு ஜெயித்ததில்லை. ஆனால் இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக தாக்கி என்னை கதிகலங்க வைத்து விட்டாய் என்பதை நினைத்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. என்னால் இதை நம்ப முடியவில்லை. இந்த மனிதனுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா என்று நினைத்தேன் என்று சொன்னான். வேலைக்காரனை பொறுத்தவரையில் வாழ்வா சாவா என்கிற கேள்வி. இந்த பிரச்சனை வீரனுக்கு இல்லை. அதுதான் வித்தியாசம். இந்த உலகத்தில் 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் ஆபத்தானது என்பதை உணர்ந்த மனிதர்கள். இன்னொரு வகை, இறப்பு எந்த நேரமும் வரலாம், நம்முடைய எதிர்காலம் தவிடு பொடியாகிவிடும். தங்களுடைய எல்லாவித கனவுகள், கற்பனைகள், நாளை செய்வோம் என்று நினைத்துக் கொண்டிருந்த விஷயங்களை மரணம் சுக்கு நூறாக்கிவிடும் என்பதே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள். இறப்பு ஒன்றே ஒன்றை தான் செய்யும். அது எப்போதுமே நாளை என்பதை காணாமல் செய்துவிடும். It takes away your tomorrow. முதல் வகை மனிதனுக்கு நாளை என்பதில்லை. அவனுக்கு இந்த நிமிடம் மட்டும்தான். இந்த நிமிடத்தில் மட்டும்தான் அவன் கவனம் முழுவதும். In this crystallization is the great happening of enlightenment. Thanks for watching. முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.